சோ சோ காலையும் மாலையும் சேர்ந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. அதனால வந்தவங்க வராதவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க. அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசு வாழ்க. பலிபீடத்தை பார்த்து சொல்லுங்க, புனிதரை பார்த்து சொல்லணும், இயேசு வாழ்க. சத்தமா சொன்னீங்கன்னா வாயில எந்த பிரச்சனையும் வராது. இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட பார்த்து சொல்லுங்க. ஏன்னா ஒரு சில சோம்பேறி ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து உங்களையும் சோம்பேறி ஆக்கிரும். அதனால அந்த சோம்பேறி ஃப்ரெண்ட பார்த்து சொல்லுங்க, இயேசு வாழ்க. அவர் கை தூக்குறாரான்னு பாருங்க, அதுக்கு தான் பார்க்க சொல்றேன். இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க. அன்பு மக்களே, மீண்டுமாய் இந்த திருத்தலத்துல நம் புனிதர், நம்முடைய மண்ணின் மைந்தர் தேவசகாயத்தினுடைய பிறந்த மண்ணில நிற்பதற்காக ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சாயந்தரம் ஆக்சுவலா கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு திருவிழா பிரசங்கம் இருக்குது. நான் முடிச்ச உடனே போகணும். இருந்தாலும் இன்னைக்கு வீட்டுல சும்மா இருந்திருக்கலாம். காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனா என்னமோ தெரியல, ஃபாதர் கேட்ட உடனே வரீங்களா ஃபாதர் அப்படின்ன உடனே எனக்கு நோ சொல்ல பிடிக்கல. அதனால சரி வர்றேன் ஃபாதர் அப்படின்ட்டு காலையில பைக் எடுத்துட்டு வந்து உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்துல இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, அரசு விடுமுறை. இந்த நேரத்துல பள்ளிக்கூட குழந்தைகள், கல்லூரி பிள்ளைகள் வந்திருந்தீங்கன்னா கை தூக்குங்களேன் பார்ப்போம். அவங்களுக்கு நல்லா ஒரு கை தட்டுங்களேன், நல்லா ஒரு கை தட்டுங்க, உங்களுக்கு கை தட்டுங்க. வெரி குட். உண்மையிலே அந்த பிள்ளைகளையும் அவர்களை அழைத்து வந்த பெற்றோர்களையும் பாராட்டுகிறேன். ஏன்னா ஐயோ ஒரு நாள் லீவ் இருக்குடா, இந்த சனியை முடிச்ச மொபைலை எடுத்து மல்லாக்க பெட்ல படுத்துக்கிட்டு 20 மணி நேரம் அதை பார்த்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம். இல்ல வெட்டி கதைய பேசி நாள் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் வேணாம்பா. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் திருத்தலத்தில் அமர்ந்து நல்லதொரு திருப்பலியை நீ பார்க்கவா என்று சொல்லி அழைத்து வந்த அத்துணை பெற்றோர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் நம் புனிதருடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல சிறப்பு என்னன்னா, இங்க ஒரு குட்டி பையன், எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு தான் ஆச்சரியமானா ஃபாதருக்கு அதை விட ஆச்சரியமா இருக்கு. அவரு கேட்கிறார் என்கிட்ட, உங்களோட வந்த பையனா அப்படின்ட்டு. அவன் என்னைய பார்த்து முழிக்கிறான், நம்ம கூட அவன் வரலையே அப்படின்ட்டு. அவர் நினைச்சுக்கிட்டாரு கலர் 2 ஒன்போல இருக்குது, இது ஒரு வீட்டு பிள்ளைகளா இருப்பாங்களோ நினைச்சா அவங்க பக்கத்துல இருந்து வந்திருக்கிறான். நிச்சயமா வீட்டுல இருந்து விளையாண்டு இருக்கலாம், எதையோ செஞ்சிருக்கலாம். இல்ல இல்ல இருக்கவே இருக்குது மொபைல் போன், போராடி இருக்கலாம். என்னக்கா ஆமாவா இல்லையா? இந்த அக்கா வந்ததுல இருந்து கொஞ்சம் போராட்டமா தான் இருந்தாங்க, சுரண்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. செய்திருக்கலாம். ஆனால் கடவுளுக்காக மாற்றி செய்பவர்களை ஆண்டவர் எப்போதும் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்களே. யாரெல்லாம் இயேசுவுக்காக மாற்றி சிந்திக்கிறார்களோ, மாற்றி யோசிக்கிறார்களோ, அவர்களை கடவுள் கைவிடுவதில்லை, கை நெகிழ்வதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்த்தோம். இன்றைய நற்செய்தியிலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து இயேசுவிடம் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மால் இந்த நோயை நீக்க முடியும் என்று எனக்கு தெரியும். மாற்றி யோசிக்கிறார் பாருங்க. உமக்கு இந்த நோயை குணமாக்க முடியும் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். ஆனால் உமக்கு விருப்பமானால் என் நோயை குணமாக்கும். மாற்றி சிந்தித்தல். எப்பவுமே அவர்கள் மட்டுமே இந்த உலகத்துல வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இமயமலை உயரமானதுதான், பார்த்த எல்லோரும் பயந்தார்கள். ஆனால் எட்மன் என்பவர், ஹிலரி என்பவர் சொன்னார், இந்த மலையை விட
என் உற்சாகம், என் உள்ளம், என் உடல் உயரமானது என்பதற்காக அவர் அந்த மலையில் ஏறினார். அந்த இமயமலையை வெற்றி பெற்றார். மாற்றி சிந்தியுங்கள் மக்களே. சரி, இதை இப்படி ஒதுக்கி வச்சுட்டு, நான் கேள்விப்பட்டேன் இந்த ஏரியாவில் நிறைய நடமாடும் நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? நடமாடும் நீதிமன்றங்கள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? நான் இப்ப சொல்றேன். நடமாடும் நீதிமன்றங்கள் நிறைய இருக்கிறாங்க இந்த ஏரியாவில். அவங்க யாருங்கிறத இந்த ஒரு சின்ன நிகழ்வுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. நடமாடும் நீதிமன்றங்கள். நீதிமன்றங்கள்ல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வக்கீலும் அமைதியா இருப்பாரு, ஜட்ஜும் அமைதியா இருப்பாரா? என்ன செய்வாங்க? தீர்ப்பு சொல்லுவாங்க. நீதிமன்றம் எதுக்கு வச்சிருக்கிறோம்? தீர்ப்பு சொல்றதுக்கு. நல்லதா கெட்டதா, சரியா தப்பா. அதே மாதிரி இந்த ஏரியாவில் நிறைய நடமாடும் நீதிமன்றங்கள் இருக்குதுங்க. தெரியாதா? தெரியுமா தெரியாதா? என்ன மக்களே, இப்ப நான் ஒரு கதை சொல்றேன். பிசிராந்தையார் அப்படின்ட்டு தமிழ் இலக்கியத்துல ஒருத்தர் இருந்தார். கோப்பெரும் சோழன் அவர் வாழ்ந்த காலத்துல பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த பிசிராந்தையார். நல்ல வசதி படைத்தவர். நமது தேவசகாயம் பிள்ளை போல இவர் இந்த அரசவையில பெரிய ஒரு பதவியில் இருந்தவர் பிசிராந்தையார். எவ்வாறு நம்முடைய புனிதர் ஒரு கட்டத்துல இந்த உலகத்தின் காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லி இயேசுவை இறுக பற்றி பிடித்துக் கொண்டாரோ, அதே போல பிசிராந்தையாரும் எனக்கு இந்த உலகம் வேண்டாம், எளிமை ஆன்மீகம் போதும் என்று சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே கோவணத்தை கட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தார். கோவணத்தை கட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி ஆன்மீக பணிகளை செய்தார். ஒரு முறை இப்படித்தான் அந்த ஆன்மீக பணிகளை செய்வதற்காக ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறார். சரியான வெயில், டயர்ட் ஆயிட்டார். அதனால போற அந்த வயக்காட்டுல அசதியா தலைவர் தூங்கிட்டார். தூங்கினவர் என்ன பண்ணிட்டாரு? சும்மா தூங்காம அந்த வயல் வரப்புல நல்லா தலைய வச்சு தூங்கிட்டு இருக்கார். அப்போ போல ரெண்டு பெண்கள் அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. இப்ப நடமாடும் நீதிமன்றங்களை கண்டுபிடிச்சிருவீங்க. ரெண்டு பெண்கள் அந்த பக்கமா போனவங்க இவரை பார்த்துட்டு, பிசிராந்தையர் தானே, என்னமோ எல்லாத்தையும் திறந்துட்டேன், எனக்கு உலகமே வேணாம், நான் ரொம்ப நல்லவன் சொன்ன இந்த மனுஷன் நல்ல சொகுசா தலைக்கு வேணும்னு சொல்லி வரப்புல தலைய வச்சு படுத்து கிடக்கிறாரு. இவரெல்லாம் பெரிய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் இத கேட்டுக்கிட்டு இருந்துடுவாரு. அட பாவமே, ஆமால இந்த வரப்புல சொகுசா படுத்திருக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? அந்த வரப்பை விட்டுட்டு கீழே படுத்து கையை இப்படி வச்சு படுத்திருக்கிறாருங்க. இப்படி வச்சு படுத்திருக்கிறாரு. அதே ரெண்டு பேரும் போயிட்டு திரும்ப வந்திருக்கிறாங்க. வந்துட்டு அதுல ஒரு அக்கா சொல்லி இருக்குது, இந்த பாரு நம்ம என்ன சொன்னோம், வசதியா படுத்து கிடக்கான்னு சொன்னோம், இப்ப பாரு அந்த வசதியை விடாம கைய வச்சு படுத்து கிடக்குறான். பிசிராந்தையார் பார்த்தாரு. அட பாவமே, ஆமால்ல அவங்க சொல்றது கரெக்ட்னு சொல்லி கையை எடுத்துட்டு சும்மா படுத்து கிடந்தார். இப்படியே படுத்து கிடந்தார். மறுபடியும் ரெண்டு அக்கா வந்தாங்க. அதே அக்கா தான், வேற யாரும் இல்ல, அவங்களே தான் திரும்ப வந்தாங்க. வந்துட்டு பார்த்தா இவர் எதுவுமே இல்லாம சும்மா படுத்து கிடக்காரு. வரப்புலையும் வைக்கல, கையையும் வைக்கல, சும்மா படுத்து கிடக்காரு. அதுல ஒரு அக்கா சொல்லுச்சு, ஏண்டி இந்த ஆளு பெரிய உத்தம, ரொம்ப பெரிய இவன் சொல்லிட்டு என்ன பண்றான் பாத்தியா, நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டு படுத்து கிடக்கான் பாத்தியா அப்படின்னு. உடனே பிசிராந்தையார் மிரண்டு போயிட்டாரு. ஆடா பாவமே, இவங்க நம்மள நல்லவங்கன்னு சொல்லுவன்னு பார்த்தா இது நம்மள தீர்ப்பிட்டுக்கிட்டே போகுதேன்னு சொல்லி நடமாடும் நீதிமன்றங்கள் நடக்குதா? நடக்குதா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு நகையை போட்டா ஒரு தீர்ப்பு, நடந்தா ஒரு தீர்ப்பு, வீடு கட்டுனா ஒரு தீர்ப்பு, படிச்சா ஒரு தீர்ப்பு, படிக்கலையா ஒரு தீர்ப்பு, தீர்ப்பு தீர்ப்பு தீர்ப்பு. நடமாடும் நீதிமன்றங்கள். அன்பு மக்களே, நீதிமன்றங்கள் சட்டங்களை உருவாக்குபவை.
இந்த சட்டங்கள் என்ற அடிப்படையில மனிதர்களை சட்டங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். சட்டங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வாழ்வை தருகின்ற சட்டங்கள், இன்னொன்று வாழ்வை தராத சட்டங்கள். இந்த வாழ்வை தருகின்ற சட்டங்கள் கடைபிடிக்க வேண்டியவை, வாழ்வை தராத சட்டங்கள் முறியடிக்கப்பட வேண்டியவை. யூத சமுதாயத்துல 613 சட்டங்கள் இருந்துச்சு. எத்தனை? பார்த்து மெதுவா. இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க. பாதி கைய காணல. இந்த கை அந்த லைன்ல போய் கஞ்சிக்கு கைய நீட்டட்டும் பாத்துக்கிறேன். போன வாரம் அமைதியா போயிட்டு இந்த வாரம் விட மாட்டேன். இந்த வாரம் அங்க வந்து நிற்பேன். என் கண்ணுல எல்லார் கையும் தெரியுது. இயேசு வாழ்க. அட பாவிகளா, கஞ்சின்னு சொன்ன உடனே கையெல்லாம் தூக்குது. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க. சத்தமா சொல்லுங்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க. சத்தமா சொல்லுங்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க. சட்டங்கள் வாழ்வை தரும், வாழ்வை தரவும் செய்யாது. இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும், உங்கள் வாழ்வு நன்றாக இருக்கும். அன்பு மக்களே, யூதத்துல 613 சட்டங்கள் இருந்துச்சு. நமக்கு எத்தனை கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? எத்தனை? நமக்கு அதுவே கஷ்டமா இருக்குது. கரெக்டா? நமக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது கஷ்டமா இருக்குன்னு சொல்லித்தான் இயேசு அந்த 10 கட்டளைகளை எத்தனை கட்டளையா மாத்தினாரு? ஏன் நம்ம மஞ்சள் கலர் சேலம்மா செம பதில் பா, 2 கட்டளையா கொடுத்தாரு ஃபாதர். நான் என்னமோ தப்பா நினைச்சிட்டேன் அந்த அம்மாவை. ஏன்னா அந்த அம்மா உட்கார்ந்துகிட்டே இருந்துச்சு, ஆனா தெளிவா இருக்கிறாங்க. எத்தனை கட்டளைமா? 2 கட்டளை. உன் கடவுளை அன்பு செய்வது போல உன்னை அன்பு செய், உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய். 2 கட்டளைகள். அன்பு மக்களே, இயேசு இந்த சட்டங்களை தெளிவாக புரிந்து வைத்திருந்தார். அதனால்தான் பாருங்க, ஒரு இடத்துல சட்டத்தை நிறைவேற்றுவார், ஒரு இடத்துல சட்டத்தை மீறுவார். நல்லா கவனிங்க. அவர் 12 வயது நிரம்பிய பொழுது தன் தந்தையோடும் தாயோடும் எங்க போறாரு? எருசலேம் ஆலயத்துக்கு போறாரு. எதுக்கு போறாரு? பாஸ்கா விழா கொண்டாட போறாரு. சட்டத்தை நிறைவேற்றினார். மத்தேயு 5:17 வாசித்தீங்கன்னா இயேசு சொல்லுவார், திருச்சட்டத்தின் ஒரு புள்ளியோ சிற்றெழுத்தையோ அழிக்க நான் வரவில்லை, மாறாக நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சட்டங்களை கடவுள் அழிப்பது அல்ல, இயேசு சட்டங்களை வெறுக்கவும் அல்ல. ஏமா சீக்கிரம் வையுங்கம்மா, வர்றதே பாதி பூசைக்கு. இதுல எல்லாரும் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் என்னைய பாருங்க தயவு செய்து. சரியா? இப்ப எல்லாரும் தயவு செய்து என்னைய பாருங்க. முடிஞ்சு. அப்ப இயேசு சில சமயத்துல சட்டத்தை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணார், சில டைம்ல சட்டத்தை மீறினார். இப்ப ரெண்டையும் புரிந்து கொள்வதுதான் முக்கியம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்று இயேசு தன்னிடம் வந்த தொழுநோயாளரை தொட்டு சுகப்படுத்தினார். நீங்க லேவியர் புத்தகம் 5வது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, யூதத்தில தொழுநோய் உடைய ஒருவரை தொடவே கூடாது. தொட்டால் அது சாபம், தொட்டால் அது சாவு, தொட்டால் விளக்கப்படுவார்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு அவரை தொட்டார், சட்டத்தை மீறுகிறார். அப்ப மட்டும் இல்ல பாருங்க மக்களே, நீங்க மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா 2 காட்சிகள் இருக்கும். ஒன்று, கதிர்களை கொய்து சீடர்கள் சாப்பிடுவாங்க. உடனே பாரும், உம்முடைய சீடர்கள் ஓய்வு நாளில் கதிர்களை கொய்து சாப்பிடுகிறார்கள். அப்புறம் இயேசு அதே 12வது அதிகாரத்துல ஒரு தொழுநோயாளரை ஓய்வு நாளில் சுகப்படுத்துவார். எல்லாரும் போய் சொல்லுவாங்க, ஓய்வு நாளில் யாரையும் சுகப்படுத்த கூடாதே. அப்ப இயேசு சொல்லுவார், ஓய்வு நாள் மனிதனுக்காக அல்ல, கடவுளுக்கும் அல்ல என்று சொல்லுவார்.
மீண்டும் பாருங்கள் யோவான் செய்தி 4வது அதிகாரத்துல சமாரிய பெண்ணோட அழகா பேசிக்கிட்டு இருப்பார். ஒரு யூதர்கள் சமாரியர்களோட பேசக்கூடாது. எப்படி நம்ம ஜாதியை விட்டுட்டு வேற ஜாதியில என்ன செய்யக்கூடாது? பொண்ணெடுக்க கூடாது. பொண்ணெடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே போயிரும். நம்ம நினைப்பு எங்க வீட்டுல கலப்பு திருமணம் தாங்க. நான் சந்தோஷமா சொல்லுவேன், என்னுடைய சொந்த ஊரு திருநெல்வேலி. பொண்ணு எடுத்தது இங்க முலகமூட்டு பக்கத்துல. கலப்பு திருமணங்கள். நான் தான் அதை சொன்னேன், கண்டிப்பா அந்த பையனைத்தான் கல்யாணம் கட்டணும். இந்த சொந்த ஊரு தான், வட்டவிளை தான் அவருக்கு சொந்த ஊரு. எனக்கு சந்தோஷமா இருக்கும் அவரை பார்க்கும் போதெல்லாம். அவ்வளவு அருமையான பையன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சமாரிய பெண்களோடு சமாரியர்களோடு யூதர்கள் பேசக்கூடாது. சட்டத்தை ஆண்டவர் மீறுகிறார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்துல பாவிகளோட இயேசு உணவருந்த போவார். எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் பாவிகளோடு உணவருந்துகிறார், சட்டத்தை மீறுவார். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்துல விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். இயேசு சொல்லுவார், உங்களில் பாவம் இல்லாதவர் முதல் கல்லை எறியட்டும். சட்டத்தை மீறுவார். அன்பார்ந்தவர்களே, இயேசு ஒரு பக்கத்துல சட்டத்தை ஏற்றுக்கொண்டவராகவும் ஒரு பக்கத்துல சட்டத்தை மீறுபவராகவும் இருந்தார். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க. எதற்காக இயேசு சட்டத்தை மீறினார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பார்ந்தவர்களே. நீங்கள் சட்டத்தை பின்பற்றலாம், பின்பற்றாமல் இருக்கலாம், ஆனால் சரியானதை செய்யுங்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செய்யுங்கள். சரியானதை செய்யுங்கள். சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரியானதை செய்பவர்களே நல்ல மனிதர்களாக மாற்றப்படுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தொழுநோயாளரை தொடக்கூடாது, ஆமா, ஆனால் சரியானது எது? அந்த மனிதர் வந்து கேட்கிறார், என்னை சுகப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும், என்னை குணமாக்கும். அந்த நேரத்தில் இயேசு நினைத்தது சட்டம் அல்ல, சரியானது எது? நீங்க சரியானத சரியா செய்யலன்னா உங்களை அந்த சட்டமே சாகடித்து விடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இன்னைக்கு காலையில பைக் எடுத்துட்டு நம்ம நாகர்கோவில தாண்டின உடனே ஒரு பாலம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் கரெக்டா? அந்த பாலத்தை தாண்டி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் உண்டு, பாத்திருக்கீங்க தானே? நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் உண்டு. நான் வந்துகிட்டு இருந்தேன், ஒரு யங்ஸ்டர் யூத் பையன், நல்லா ஹெல்மெட்லாம் ஒன்னும் போடல, ஆனா படுக்கிற மாதிரி ஒரு பைக்கு. யார் பெத்த பிள்ளையோ, அது எந்த கடன்ல கிடக்குதோ, டியூல இருக்குதோ என்னன்னு தெரியல, படுத்த மாதிரி பைக்கு. படுத்துட்டு சர்ரு சர்ரு சர்ருன்னு போனான். நான், ஆண்டவரே இந்த பிள்ளையை காப்பாத்துங்க ஆண்டவரே. ஏன்னா திருவனந்தபுரம் ரோடு குறுகலான ரோடு, கரெக்டா? ரொம்ப நல்ல ரோடும் கிடையாது. வேண்டிக்கிட்டே, ஆண்டவரே இந்த பிள்ளையை பத்திரமா கொண்டு போயிருங்கன்னு பார்த்து ஜெபிச்சுட்டு அந்த பாலத்தை விட்டு இறங்குற மக்களே, அந்த பையன் என்ன பண்ணிருக்கிறான்? சட்டம் என்ன சொல்லுது? நீங்க ஒரு வண்டிய ஓவர்டேக் பண்ணும் பொழுது வலதுபுறத்தில் ஓவர்டேக் பண்ணணும், புரியுதான சொல்றது? இடதுபுறத்துல பண்ணவே கூடாது. இந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, அவ்வளவு ஸ்பீடு, இடதுபுறத்துல ஓவர்டேக் பண்ண போறேன்னு சொல்லி அங்க ஒருத்தர் அந்த ரோட்ல தன் பைக்கை நிப்பாட்டி வச்சிருக்கிறார். போன ஸ்பீடுல இவனுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அடிச்ச அடியில அந்த பைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 அடி போய் கிடக்குது. இவன் பைக் அங்கே கிடக்குது. இந்த பையனுடைய கால் முறிஞ்சி இப்படி திரும்பி அந்த உள்ளம் பாதம் அவனை பார்த்து இருக்குதுங்க. உள்ளம் பாதம் நான் காலையில பார்த்தது. அப்பந்தான் அந்த வசனத்தை எடுத்த, சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டங்கள் சரியானதை செய்ய வைக்க வேண்டும். அதைத்தான் இயேசு சுட்டி காட்டுகிறார். சட்டங்கள் இருக்குது, ஓய்வு நாளில் சுகப்படுத்த கூடாது, ஓய்வு நாளில் இதை செய்யக்கூடாது, தொழுநோயாளரை தொடக்கூடாது. ஆனால் அந்த ஓய்வு நாள் சட்டத்தை விட சரியானது எது? அவர் சுகம் பெற வேண்டும், அவர் ஆசீர்வாதம் பெற வேண்டும், அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார். சரியானதை செய்யுங்கள் மக்களே,
சரியானதை செய்வதற்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். கடவுளுக்கு எது விருப்பமோ அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் அந்த மனிதர் டெக்னிக்கலா இயேசுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் என் நோயை குணமாக்கும், உமக்கு விருப்பமானால் என் நோயை சுகப்படுத்து. பாத்தீங்களா, கடவுளுக்கு விருப்பமானதை நீங்க செய்ய தொடங்கிட்டீங்கன்னா ஆண்டவர் சரியானதை உங்களுக்கு காட்டுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்களே. கடவுளுக்கு விருப்பமானதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் சரியானதை நீங்கள் செய்ய உங்களால் முடியும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம் புனிதர் தேவசகாயம். அவருடைய வாழ்க்கை அரசவை வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்ல, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஈஸியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, சுலபமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை. வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், எல்லா வசதிகளும் சுற்றி இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவர் எது சரியானது, கடவுளுக்கு விருப்பமானது என்பதை புரிந்து கொண்டவுடன் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவின் பக்கத்துல, இயேசுவுக்கு அருகில, இயேசுவுக்கு விருப்பமானதை செய்வதற்காக இந்த நட்டாளத்திலிருந்து ஆரல்வாய் மொழியை நோக்கி பயணம் செய்கிறார். பாருங்க, உங்களுக்கு விருப்பமானதல்ல, கடவுளுக்கு விருப்பமானதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் சரியானதை செய்வீர்கள். சரியானதை செய்கின்ற பொழுது துன்பங்கள் அதிகமாக வரும். அதனால்தான் பாருங்களேன், நம்ம எப்பவுமே கடவுளுக்கு விருப்பமானதை செய்யறதில்லை. பூசையில கடவுள் என்ன விரும்புகிறார் சொல்லுங்க பாப்போம். பூசையில கடவுள் என்ன விரும்புகிறாரு? பூசையில கடவுள் என்ன விரும்புகிறாரு? பக்தியா இருக்கணும். அம்மா நீங்க தாமா கரெக்ட். பக்தியா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், தூங்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? இப்ப அப்படி லைட்டா உங்க ஓரக்கண்ணால பக்கத்துல உள்ளவங்கள பாருங்க, சில பேருடைய கண்ணு அசந்து போய் கிடக்கும். ஏன்னா நல்ல காத்து, மழை, சூப்பரான இயற்கை சூழல், லைட்டா தூங்குவோம். அந்த சாமி கத்தட்டும், அது கன்னியாகுமரியில இருந்து வந்தான்னு, கனடாவில இருந்து வந்தான்னு, எனக்கு தேவை என் சேரு, எனக்கு என் தூக்கம். ஆடா பாவிகளா, ஒப்பு கொடுக்கிறதே 1 மணி நேரம் பூசை. ஆமாவா இல்லையா பாப்பா? ஆமா ஃபாதர். அந்த 1 மணி நேரத்துல டெக்னிக்கலா தூங்குவதற்காக எதுக்குங்க வரணும்? இதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? இதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? வீட்டிலே நிம்மதியா. என்னம்மா பாத்தீங்களா, இந்த அம்மா தாயா கரெக்ட், 10:30க்கு கரெக்டா வந்தாக, இந்த இடத்துல உட்கார்ந்தாக, நற்கருணையை சூப்பரா செஞ்சாக, திருப்பலி பார்த்து. அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்களேன். வயசானவங்க, அவங்களும் சேர்ல உட்காரலாமா உட்காரக்கூடாதா? உட்காரலாம் தானே. பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவை ஆண்டவருக்கு அருகிலே நான் இருக்க வேண்டும். நீங்க கடவுளுக்கு விருப்பமானதை சரியானதை செய்கின்ற பொழுது துன்பங்கள் உண்டு. இந்த அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, கை கால் வலிக்கும், அதனால கையை காலை புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எந்திரிக்கணும், உட்காரணும், கஷ்டம்தான், கடினங்கள் உண்டு, சுகங்கள் கிடைக்காது, துன்பங்கள் உண்டு. ஆனால் அதை தாண்டுகின்ற பொழுது ஒரு விண்ணக மகிமை உண்டு. புனிதருக்கு நல்லா கைதட்டுங்க மக்களே. ஒரு விண்ணக மகிமை உண்டு. கடவுளுக்கு விருப்பமானது சரியானதை இவர் செய்ய தொடங்கினார். அவர் துன்பங்களை அனுபவித்தார், கசையடிகளை பெற்றார், எருக்கம் பூ மாலையை அணிந்தார், எல்லாவற்றிற்கு மேலாக விண்ணக மகிமையை பெற்றார். அதுதான் முக்கியம். இன்னைக்கு அந்த தொழுநோயாளரை பாருங்க, உமக்கு விருப்பமானால் சுகப்படுத்துங்க. இயேசு அவரை தொட்டாரு, அவருடைய வாழ்க்கையில் கடவுள் மகிமையை கண்டார். ஆமாவா இல்லையா? சுகம் பெற்று எழுந்துட்டு போயிட்டே இருந்தார். அதைத்தான் சொல்ற ஒவ்வொரு திருப்பலியில் மக்களே, நான் எப்பவுமே சொல்லுவேன், எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, திருப்பலியை மட்டும் நீ வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. திருப்பலியை மட்டும் வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா திருப்பலியில் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் கடவுள் ஒரு விண்ணக மகிமையை உனக்கு தரக்கூடும் என்று என்னுடைய பெத்த தாய் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஏன் சொல்றேன்னா, இந்த திருப்பலி என்பது பிதாசுதன் முதல் சென்று வாருங்கள் வரை இங்கே குருவானவர் நிறைவேற்றுவது அல்ல, மாறாக இயேசுவே இறங்கி வந்து இந்த பலிபீடத்தில் நின்று கொண்டு பலிபீடமும் பலி பொருளுமாய் குருவாமாக இருந்து திருப்பலியை நிறைவேற்றுகிறார். அப்போ யாரெல்லாம் இந்த 1 மணி நேரம் உற்சாகத்தோடு, கண்களை திறந்து ஆர்வத்தோடு ஆண்டவரிடம் விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, திடீரென்று வானத்தை திறந்து உங்களுக்கு ஒரு பலனை ஆண்டவர் தருவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
அதான் உண்மை. அதைத்தான் இந்த மனிதர்கிட்ட பார்த்தோம். பாருங்களேன், உமக்கு விருப்பமானால் என்னை சுகமாக்கும், நான் விரும்புகிறேன், சுகமாக சென்று வா. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில இந்த நற்செய்தியின் வழியாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் 2 தான். ஒன்று, கடவுளுக்கு விருப்பமானதை செய்யுங்கள், அதை சரியாக செய்யுங்கள். அப்போது உங்கள் விண்ணப்பங்கள், உங்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க. அப்படியே முழந்தால் படியிடுவோம், முழந்தால் படியிடுவோம். இந்த சிறப்பு ஜெபத்தை இந்த 4வது வெள்ளிக்கிழமை அன்று நம் புனிதருடைய பாதத்தில் கொடுப்போம். நல்லா முழந்தால் படியிட்டு, ஃபாதர் கஷ்டமா இருக்கு ஃபாதர், கடவுளுக்கு விருப்பமானதை செய்யுங்கள், உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யுங்கள். இல்ல ஃபாதர், நான் சேர்ல உட்கார்ந்தே தூங்கிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு விருப்பம் என்றால் செய்து கொள்ளுங்கள், ஆனால் அது கடவுளுக்கு விருப்பம் இல்லை. முழந்தால் படியிட்டு, கைகளை குவித்து கண்களை மூடி, முழந்தால் படியிட்டு, கைகளை குவித்து கண்களை மூடி, கடவுளுக்கு விருப்பமானது எது, கடவுளுக்கு விருப்பமானது எது, இந்த நேரத்திலே சரியானது எது, ஜெபிக்க வேண்டும் என்று குருவானவர் அழைப்பு தருகிறார். ஜெபியுங்கள். சரியானது எது என்று ஆண்டவர் சொல்லுகிறார், அதை செய்யுங்கள். கண்களை மூடி, கைகளை குவித்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமையும் அன்பும் நிறைந்து வாழ்பவரே. என்னோடு சேர்ந்து, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என்னோடு சேர்ந்து பாடுங்க மக்களே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஜெபிப்போமா, ஜெபிப்போமா. கண்களை மூடி, கரங்களை குவித்து ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பின் நல்ல இயேசுவை உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த மாதத்தினுடைய 4வது வெள்ளிக்கிழமை மனபாரத்தோடு, முகவாட்டத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி, ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் என் குடும்பத்துல, என் குழந்தைகளுக்கு, என் கணவருக்கு, எனக்கு, என் வாழ்வுக்கு ஏதாவது ஒன்று நடக்காதா என்று உம்முடைய விருப்பத்திற்காக ஓடோடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ தன் குடும்பத்துல இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும், தன் மகனுக்கு இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும், தன் கணவர் குடி நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவரே வாஞ்சியோடு தேவ சகாயத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே மன வாட்டம், முக வாட்டம், இது ஆண்டவரே கண்களிலே கண்ணீர், வாயிலே எத்தனையோ பாரங்கள், உடல் முழுவதும் எத்தனையோ சோகங்கள், தீர்க்க முடியாத வியாதிகள்,
கேன்சர் வியாதி, குடலிலே தீராத வியாதி, இதோ இதயத்திலே ஓட்டை, டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறேன், இதோ மூளை வளர்ச்சி குன்றி இருக்கிறது, கைகளிலே பாரங்கள், கைகளை தூக்க முடியவில்லை, கால்களை நீட்ட முடியவில்லை என்று எத்தனையோ வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க. இந்த 4வது வெள்ளிக்கிழமை உமக்கு விருப்பமானால், உமக்கு விருப்பமானால் ஆண்டவரே எனக்கு சரியானதை செய்யும் ஆண்டவரே, எனக்கு சரியானதை செய்யும் ஆண்டவரே என்று வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தை கேளுங்க. என் அன்பு மக்களே, உங்க வாயை திறந்து ஏசப்பா சொல்லி உங்க விண்ணப்பத்தை சொல்லுங்க, உங்க விண்ணப்பத்தை சொல்லுங்க, உங்க வேண்டுதலை சொல்லுங்க, உங்க மன்றாட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, ஒருவரையும் வெறுங்கையாய் அனுப்பிவிடாதபடி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கைகளை ஏந்தி செபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சத்தமிட்டு செபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, முக வாட்டத்தோடு செபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னை தேர்ந்து கொண்டேன், நீ என் மகன் அல்லவா, நீ என் மகள் அல்லவா, உன் பெயரை என் உள்ளங் கைகளில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, இனிமேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் எடுத்துரைக்கின்றோம். எம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பான தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். 3 முறை உங்கள் நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைந்து ஆண்டவருடைய ஆசீரையும் அபிஷேகத்தையும் பெறுங்கள். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அமர்ந்து கொள்வோம். அமர்ந்து கொண்டு காணிக்கைக்காக நம்மையே தயார் செய்வோம். நம்முடைய காணிக்கைகளை கரங்களில் எடுத்துக் கொள்வோம். இது ஆண்டவர் கூறியது என்று நீங்கள் செலுத்த போகின்ற காணிக்கையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ஆண்டவருக்காக இந்த நாளிலே நான் கொடுக்க போகின்ற காணிக்கை, இந்த நாளிலே நான் தரப்போகின்ற ஒரு காணிக்கை. என்னால் இதை ஆண்டவருக்கு கொடுக்க முடியும் என்பவர்கள் எல்லார் கைகளிலும் காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு ஒருத்தர் அல்ல, வீட்டில் உள்ள எல்லோரும் யோசுவா சொல்வது போல, யோசுவா புத்தகம் 24:15 சொல்லுவது போல, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம், ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம். அதே போல வீட்டில் இருக்கிற எல்லாரும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லார்ட்டையும் ஆண்டவருக்காக ஒரு சிறிய காணிக்கை, ஆண்டவருக்காக ஒரு பெரிய காணிக்கை, ஆண்டவருக்காக ஒரு வல்லமை. கண்களை மூடி அந்த கைகளில் உள்ள காணிக்கையை உங்கள் கைகளில் வைத்து உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள் மக்களே, உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இதோ அடியேன் கைகளில் உள்ள இந்த காணிக்கையை ஆசீர்வதிங்க அப்பா. ஏழை கைம்பனின் காணிக்கையை ஆசீர்வதித்து இன்றுமாய் இந்த காணிக்கையை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த காணிக்கை எனக்கானதல்ல, உமக்காக நீர் என் வாழ்க்கையில் கொடுத்த கொடைகளிலிருந்து நான் உமக்கு தருகின்ற ஒரு சிறிய காணிக்கை ஆண்டவரே. இதை ஆசீர்வதித்து 30, 60, 100 மடங்காக உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காணிக்கைகளை என்னோடு சேர்த்து ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காணிக்கையோடு என்னையும் சேர்த்து என் குடும்பத்தையும் சேர்த்து ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். கானங்கள் பாடும் காலே ஆனந்தமே என் ராகம் அர்ப்பணித்தே என்னார் உயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே. கானங்கள் பாடும் காலே உன்மடி அமர்ந்து உன்னையே அழைத்த